எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம்.
நம்ம அப்பா இந்த முழு உலகத்துக்கும் சொந்தமான தேவன் இன்னைக்கு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? இன்னைக்கு நமது உள்ளத்துல, நமது இருதயத்துல நம்ம அப்பா நம்ம கூட என்ன செய்தாரு? இருக்கார். அவர் யாரு? மகிமையானவர், வல்லமையானவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தாரே. சரி, வல்லமையானவர் மகிமையானவைகளை இன்னைக்கு நமக்கு செஞ்சிருக்காரு இல்லையா? மகிமையான தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள ரகசியமா இருக்கிறதுனால நீங்களும் நானும் யாரு? மகிமையானவர்கள். இன்னைக்கு நமக்கு வேதக்காரங்கன்னு பேர் இருக்கு, கிறிஸ்தவங்கன்னு பேர் இருக்கு. வேதத்தை தூக்கிட்டே அடையதுனால நமக்கு பேரு வேஷக்காரங்க கிடையாது, வேதக்காரங்க, கிறிஸ்தவர்கள். ஏன்னா அவங்கள பார்த்தா கிறிஸ்துவ பார்க்க வேண்டாம்ப்பா, கிறிஸ்துவ பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டாம், ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்லி தான் கிறிஸ்தவர்கள்னு கிறிஸ்து அவர்கள்னு வச்சாங்க. இன்னைக்கு நமக்கு பேரு அதோட யாரு? மகிமையானவர்கள். இன்னைக்கு நம்ம யாருன்னு நிறைய இருக்கு நமக்கு பேரு. இன்னைக்கு இந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை தியானிக்கும் போது நாம் மகிமையானவர்கள்ன்ற எண்ணத்தோட இந்த இடத்த விட்டு என்ன செய்யணும்? நம்ம வெளியே போகணும். நான் சாதாரண ஆளு கிடையாது. பிசாசியை காத்துக்களை சொல்லுவான், நீ தொட்டதெல்லாம் விளங்காது, நீ உன் பிள்ளைய பாரு, உன் வேலையை பாரு, உன் சோழியை பாரு. ராத்திரி படுக்க போடுவான், அப்படியே கண்ணீர். நான் ஆமாம், எல்லாம் எதிர்மறையானதை காட்டுவான். என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே சுகமானது தான். எங்கள் அப்பா திட்டுனாங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க, என் தங்கச்சி நல்லா வச்சுக்கிடுவாங்க, அண்ணனை நல்லா வச்சுக்கிடுவாங்க. ஆனால் நான் என்ன செஞ்சாலும் என்ன செய்யாது, யாருக்குமே பிடிக்காது. நான் இப்படித்தான் வாழ்ந்துட்டேன். அப்படி எதிர்மறையாக சொல்லி வேலை செய்த இடத்துல எல்லாம் அவங்கவுங்க அயோக்கியமாக இருந்து போகிறா, நல்லா வாழுதான். நான் இவ்வளவு உண்மையாக இருக்கேன், இவ்வளவு உத்தமமாக இருக்கேன், ஆனால் என்னை யாருமே நல்ல பிள்ளைனே சொல்ல மாட்டாங்க. என் வாழ்க்கையே அப்படித்தான். இது சொல்லுறது யாருன்னா பிசாசு. அவனுக்கு ரொம்ப பிரியம். நம்மளுக்கு அப்படியே நம்மளை நினைக்க சொல்லி அழ சொல்லி, ஆமாம் இனிமே நீ திருந்திக்கிடவே மாட்டேன். இந்த கெட்ட காரியம் இருக்கலாம், சில காரியங்கள் நானும் எத்தனையோ முறை முயற்சி பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு அவ்வளோதான், நான் கோவப்படுதேன், நானும் கோவத்திலேருந்து விடுதலையானு பார்க்க எனக்கு தெரிய மாட்டேங்கி. நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கை திருத்தணும்னு பார்க்க எனக்கு முடிய மாட்டேங்கி. நல்லா ஒரு வீட்டை கட்டிக்கலான்னு பார்க்க நடக்க மாட்டேங்கி. அப்படிதான், இவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு மட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு மூடு விழா போட்டு ஏதோ வாரேன் போகிறேன், ஆமாம் நான் அப்படி தான் இப்படி சொல்லுவது யாருன்னா பிசாசு. பிசாசுடைய வேலை என்னன்னா, இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலே என்ன செஞ்சுட்டே இருப்பான்? குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். வெளிப்படத்தில் ஒரு வசனம் இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே என்ன செய்வானா? இரவும் குறை சொல்லுவான், பகலும் குறை சொல்லுவான். யார் மூலமாக சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி சொல்லி உங்களை குட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுதாரு, பராக்கிரமசாலியே நான் உன் கூட தான் இருக்கேன். ஒரு பேரை சொல்லி, உனக்கு பேர் மகிமையானவள், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படிங்கிறார். நம்மளுக்குன்னு ஒரு ஒளியை வச்சிருக்காரு. வானத்தில் பார்த்தா சூரியனுடைய மகிமை, இந்த மகிமை இங்கே வேடு அங்கே வருது. சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே. மகிமையிலேயே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வேற வேற மாதிரி இருக்கு. அதனுடைய பிரகாசம் வேற வேற. என்னையே எங்கள் வீட்டில் வச்சுருக்காரு, ஒன்னே உங்கள் வீட்டில் வச்சுருக்காரு. ஆனால் எல்லாரும் எதுக்கு தான் வச்சுருக்கோம்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், இருப்பீர்கள். உங்களை வெளிச்சம் ஆக்குவேன்னாரா, வெளிச்சமாக இருக்கீங்கன்னு சொன்னாரா? அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே உங்களை என்னையும் மகிமையாகத்தான் வச்சுருக்காரு, வெளிச்சமாக தான் என்ன செய்தாரு? வச்சிருக்காரு. இன்னைக்கு அதை நீங்கள் நம்ம வசனத்தை கேட்கும்போதே இந்த எத்தனையோ பேர் கண்ணீரை வடிச்சுட்டு வந்திருப்பீங்க. எத்தனையோ பேர் போய் நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணுமே, சந்திக்கணுமே, என் பிள்ளை இந்த நிலையில் விட்டுட்டு வந்தேனே, மாமனார் இப்படி மாமியார் இப்படி விட்டுட்டு வந்தேனே, பக்கத்தில் கடன்காரன் வந்துடுவானே, நான் போன உடனே என்னத்தையாவது பேசுவானே அப்படின்னு நம்ம பிரச்சனையை கொண்டு வரலாம். எல்லாத்தையும் நீங்கள் நம்ம தான் எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதிநிலத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
அதனால் இன்னைக்கு நம்ம வேற யாரையோ பார்க்கல, இயேசுவையும் நம்மளையும் பார்க்கும். நம்ம இருதயத்துக்குள்ள யார் இருக்கா? மகிமையான தேவன் இருக்கார். நம்ம இருதயம் நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு. அவர் தான் எல்லாம் உருவாக்கிட்டாரு. அவரே உள்ள உட்கார்ந்துட்டு பூட்டிக்கிட்டு இருக்கலாம், அப்படி இல்லை. கதவை தட்டிட்டு உள்ள வந்துட்டாருன்னா அப்புறம் போக மாட்டார். ஆவியானவரை துக்கமும் படுத்தலாம். அதனால அவரை துக்கப்படுத்தாதங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார், பார்த்துக்குங்க. ஆனால் நம்ம செய்தா தான், நம்ம வாயை திறந்து சொன்னா தான் செயல்படுவார். அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் ஒன்று போல ஆண்டவருடைய மகிமை 100 வாட்ஸில் 2000 வாட்ஸில் வரணும்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மகிமை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே. அப்படி இல்லை. நம்ம வாயின் வார்த்தை நம்மளை பார்க்க, நீ புரிந்து கொள்வனே, நான் மகிமையான தேவன் உனக்குள்ளனா இருக்கேன். வீடுகளுக்குள்ள பார்க்கும், ஆதியாகமத்தில் பார்க்கும், ஆழமாக இருந்துதான், இருள் இருந்துதான், ஒழுங்கின்மையாக இருந்துதான், வெறுமையாக இருந்துதான். இன்னைக்கு எத்தனை வீடு அதை மாதிரி அலங்கோலமாக இருக்கு இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஆதியாகமத்தில் உள்ள அப்படி சொல்லலை. என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கார். உடனே இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வீட்டையும் அவரவர் இருதயத்தையும் நம்ம வார சர்ச்சையும் நம்ம வேலை செய்கிற இடங்களையும் நம்ம தெருக்களையும் பாருங்க. மற்றவங்களையே குறை சொல்லக்கூடாது. பிசாசு எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை தான். மாமியார் மோசம், மருமகா மோசம், அவே மோசம், இவே மோசம், எனக்கு வேற மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா நான் நல்லா வாழ்ந்திருப்பேன், எனக்கு வேற அந்த பொண்ணு கிடைச்சா நான் அப்படி வாழ்ந்திருப்பேன். இப்படியும் பொய்யன், அவன் பொய் கிப்பிதான். நம்மளை கவனிக்கிறதை விட்டுட்டு நம்மளை தவிர அவ்வளோ வேற குறை சொல்லிட்டு நம்ம யோக்கிய மாதிரி சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு காரியம் நடக்காது. எல்லாருக்கும் அதாவது தேவன் நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன அப்படிங்காரு. அதே நேரம் நீ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. சரி போதும், நல்ல போராட்டத்தை போராடினே போதும்னா பேர் அவிசுவாசமா அலட்சியமா இருந்து அந்த உயிரும் போயிருது. எத்தனையோ நல்லவர்கள், வல்லவர்கள், நல்ல ஆரோக்கியமானவங்க, கொழுன்னு இருந்தவங்க, ஞானம் உள்ளவங்க, பணக்காரங்களாம் என்ன இந்த உலகத்தில் இன்னைக்கு இல்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். இப்போ நம்ம ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. இதை தவிர நீ எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கிறிஸ்துவன்ட வந்திருக்கணுமா வேண்டாமா? நம்மளுக்கு அந்த சிந்தனையே இல்லை. இன்னும் நம்மளுக்குள்ளே இவ்வளோ காலம் பாரம் இருக்க, அப்புறம் யார் பாரத்தை பார்க்க? நம்ம வாழ்க்கையே பட்டு போன மரம் மாதிரி இருக்க. கனி கொடுத்தாதானே சுற்றி வருவாங்க. காய்க்க மரத்துக்கு தான் கல்லையும் மண்ணையும் கொண்டு எரிஞ்சு பார்ப்பாங்க. ஒன்றுமே இல்லைன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க, ஒருத்தர் கீழ மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம காய்க்க மரமாக இருக்குமா, கனி கொடுக்கிற மரமாக இருக்குமா? ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட நிலைத்திரு, நான் நீ மிகுந்த கனி கொடுப்ப அப்படின்னார். மரம் தாங்காது அப்படின்னார். இப்போ நல்ல மாம்பழ சீசன். அங்கே எங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இலையே தெரியாதபடி காய்த்திருக்கிற மாமரங்களும் இருக்கு. சில மாமரம் இருக்கு, ஒரு பழம் கூட என்ன செய்யலை, காய்க்காத இருக்கு. அது பழத்தை பார்த்து கேட்போம், நான் எந்த மரம்? இயேசு நமக்குள்ள வந்துட்டார்னா அவரில் நாம் நிலைத்திருந்தால் என்ன செய்வோம்? மிகுந்த கனி கொடுப்போமா. கனி கொடுத்தா ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆண்டவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுமா? வெளிப்படும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் மிகுந்த கனி கொடுக்கட்டும். நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து, நம்ம நடக்கையை பார்த்து, நம்ம வார்த்தையை பார்த்து, நம்முடைய செய்கைகளை பார்த்து, நம்முடைய சந்தோஷம், முதல்ல நம்ம முகத்தை தப்பாக பார்ப்பாங்க. என்னது இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படியே கடு நம்ம இருந்தோன்னா, சிடுமூஞ்சா இருந்தோன்னா பக்கத்தில் கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. இல்லை, நான் மனசில் சந்தோஷமாக தான் இருக்கேன். அகத்தின் அழகு முகத்தில் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி ஒழிந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும். அதனால் நம்ம ஒரு கனி கொடுக்கிற மரம். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளு. அந்த பலாப்பழத்தை கொண்டு வச்சுட்டா, இப்போ பலாப்பழ சீசன். முந்தா நாள் எங்கள் வீட்டில் ஒரு பழம் வெட்டுனாங்க. நல்ல சுத்தமான இடத்துல தொடச்சிட்டு நீட்டாக ஒரு பிள்ளை வெட்டி தந்தா, ஒரே ஈ. சரி, எவ்வளோ சுத்தமாக இருக்குது, என்ன இவ்வளோ ஈ, பயங்கர மனம், பயங்கர ருசி.
ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த பழம் ரொம்ப ஜாதி பழம் கிடைச்சி. அப்போ பாருங்க, அந்த மனத்துக்கு அத்தனை எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அதனால தான் ஆட்கள் வரலையே அப்படி இல்லையே. உண்மையிலே நம்ம பழுத்து நல்ல மனமாக நல்ல ஒரு இதாக இருந்துட்டோம் அப்படின்னா எங்கே இருந்தனாலும் என்ன செஞ்சிடும், ஆத்துமாக்கள் வருவாங்க. ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து உலகத்தின் முடிவு வரைக்கும் சாட்சியாய் இருக்க செய்வார். இருப்போம். பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள வரணும். ஒவ்வொரு நாளும் கூட காலையில் எழும்பி ஒரு 10 நிமிஷமாவது மணிக்கணக்காக ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது என்ன செய்யணும், தூக்கிப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை இந்த ஒரு நாள் என்னை உயிரோட வச்சிருக்கிறீரே, உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. நான் எனக்காக மாத்திரம் நான் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஆண்டவரே நான் மிகுந்த கனி கொடுக்க பண்ணுங்க. இப்போ ட்ராக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக முடியலை. அன்னைக்கு ஒரு தங்கச்சி சொன்னான், ஹாஸ்பிட்டல் போனாலாம் அவங்க சொந்தக்காரங்களே எப்பவும் பைக்கில் ட்ராக்ஸ் வச்சுருப்பாளாம். பக்கத்தில் ஒரு சுகவீனமாக வச்சு யாருக்கோ கேன்சராம், அதை கூட்டிகிட்டு 4 பேர் வந்து அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அவனுக்கு ஆண்டவர் ஆறுதல் தருவார்னு ஒரு ட்ராக்ஸை கொடுத்தாலாம் போன வாரம். உடனே ஒரு டீம் வந்து ஃபோட்டோ பல ஆங்கிளில் வீடியோவில் எனக்கு பாரு நீ எதுலலாம் வருவேன்னு பாரு, நீ மதமாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் பாருங்கம்மா. அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் ஆறுதல் சொல்லுவார். நான் சும்மா தான் இருந்தேன், அதுக்குள்ளே எங்கேயோ இருந்து வந்து இப்படியெல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதே நேரம் நம்ம இயேசுவை நம்ம முகத்திலையும் நம்ம வாழ்க்கையிலையும் காட்டினா என்ன செய்ய முடியும்? அந்த பலாபலத்தை எதுவும் செய்ய முடியுமாமா? அந்த மனத்தை உங்களால் ஆஃப் பண்ணி போட முடியுமா? இன்னைக்கு அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். ஆனால் மகிமையானவள் என் மீது காவல் உண்டாயிருக்கிறது, தேவன் என்னைய பார்த்துக்கிடுவார். அதாவது உன்னத பாட்டு 4:12 நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4:12. மூணு காரியம் சொல்றார். நீ யார்? அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. உங்களெல்லாம் ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? திறந்து கிடக்க மடம் மாதிரி போடலை. ஏன்னா நம்ம தோட்டம் அந்த 13-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா 12 வகையான கனிகளை பற்றி பார்க்கும். லவங்கம் இருந்துச்சான், வெள்ளை போலம் இருந்துதான், தூபம் இருக்காதெல்லாம் விலை கொஞ்சமாக சென்ட்லாம் 7 கோடி ரூபாய்க்கு கூட என்ன செய்து இருக்குது. மலர்களை எடுத்துகிட்டு போய் அதை க்ரஷ் பண்ணி எல்லாமும் செய்தாங்க. இப்போ இன்னைக்கு நிறைய ஆர்டிஃபிஷியல் வந்தது. அந்த காலெல்லாம் அத்தர்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரியல் ஃப்ளாரில் இருந்தால், உண்மையான பூவில் இருந்து தான் எடுப்பாங்க. அவ்வளோ மனம். இதில் பார்த்தீங்கன்னா 12 வகையான கந்த பிசின் வடிது. இதுதான் தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள யாருனாலும் வந்து என்ன செய்வாங்க, பிடுங்க வருவாங்க. நீங்கள் இந்த 12 வகையானது வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நம்மளுக்குள்ள அவ்வளவு நறுமணங்கள் உள்ள தோட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கார். ஜாதிக்காய்லாம் அதுக்கு அதே பேர், அதே ஜாதி. என்ன மனம் பார்த்துருக்கீங்களா? அந்த இதெல்லாம் பூலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அந்த மரங்கள். அவர் வந்து அதாவது சாய்ஸஸ்டான பழம். இப்போ முந்திரி பழத்திலே புளிக்கவும் செய்யும், நல்லா இனிப்பாகவும் இருக்கும். மாம்பழம் பாருங்களேன், 100 வகைகளுக்கு மேலே என்ன செய்யுது இருக்கு. 20 ரூபாய்க்கும் கிடைக்கி 500 ரூபாயும் சொல்லுதான் பழம். அப்படிலாம் இருக்குது ஜாதிகள். அது மாதிரி ஆண்டவர் வச்சிருக்க உயர்ந்த ஜாதி, ரொம்ப சுவையான ஒரு பழமரமாக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்திருக்காரு, வச்சிருக்காரு. அதனால தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் ஒரே நீரூற்றிலிருந்து புறப்படக்கூடாது. யாக்கோபுல பண்ணவன், நான் தித்திப்பா இருக்கத்தான் படைக்கப்பட்டிருக்கேன். நான் உயர்ந்த ஜாதி. மற்ற ஜாதியை நான் சொல்றேன்னு சொல்லாதங்க. ஜாதியில ஆண் பெண் தான் ஜாதி, எந்த ஜாதியுமே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா தேவ பிள்ளைகளாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் ஆண் ஜாதி பெண் ஜாதி. நான் அந்த ஜாதியை சொல்லலை, நான் சொல்லுறது அந்த பழமரங்கள் ஜாதி சொல்லுறது உங்களுக்கு வழங்கும்.
நல்ல குவாலிட்டியான ஒரு ஜாதியை தான் கர்த்தர் வச்சிருக்காரு. அதில் எந்த குறைவும் என்ன செய்யாது, எந்த குறைவும் எந்த குறைபாடும் இருக்காது. இருக்குமா இருக்காதா? இருக்க. இன்னைக்கு பாருங்க, வேற யாரையோ சொல்லல, நாம் தான் நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அறிவின் வாசனை கம்முன்னு மணக்கும். நீங்களும் நானும் போனால் தேவ பிரசன்னம் எப்படி இருக்கும்? நல்லா கமன்னு என்ன செய்யும்? இருக்குமா இருக்காதா? இருக்கும். நீரூற்று, நீங்களும் நானும் நீரூற்று. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று நீரூற்று புறப்படும். எனவே ஊற்று வந்துடுதுன்னா அதை சுற்றி ப்ரௌன் கலர், அந்த வறண்ட மண் கலர் இருக்காது. என்னதுதான் இருக்கும்? பச்சை பசேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கலர் கலராக பூக்கும். பிறகு காய்க்கும். பிறகு பழங்களை கொடுக்கும். அது பரவும். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க வாழ்க்கை. அவர் என்ன செய்தார்? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. பிசாசு தொட முடியாது, செய்வினை தொட முடியாது, பில்லி சூனியம் தொட முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, விரோதமான குறிசு. சிலர் குடிக்குள்ள கூட நீ முங்கி கிடக்கலாம். சிலர் பிரசங்கத்தையும் கேட்பாங்க, குடிக்கவும் செய்வாங்க. பிரசங்கத்தையும் கேட்பாங்க, கொஞ்சம் சிகரெட்டும் குடிச்சுக்கிடுவாங்க. பிரசங்கத்தையும் கேட்பாங்க, வேற மற்ற கெட்ட காரியங்கள். செல்லை கையில் தூக்கி ஒரே சினிமா. அன்னைக்கு ஒரு அம்மா ஊழியம் செய்தேன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஏம்மா நீங்கள் அந்த சினிமா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்காங்க. எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு. நான் சினிமா பார்க்கறது இல்லையே. அவங்க ஊழியம் தான் செய்தாங்க. அவங்களுக்கு தப்புன்னு தெரியுமா தெரியலைன்னு தெரியலை. சினிமாலாம் பார்க்கவே கூடாது. சினிமா பார்த்தோன்னா கீழழிஞ்சு தான் என்ன செய்வோம்? கொஞ்சம் கூட அந்த வாடை நம்மளுக்குள்ள அடிக்கக்கூடாது. கிறிஸ்துவின் வாடை தான் நமக்கு அடிக்கும். சாக்கடை வாடையும் ஒரு பக்கம், நறுமணமும் ஒரு பக்கம். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடவீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரையே பின்பற்றணும். நானும் என் வீட்டாரம்ப என்றால் கர்த்தரையே செய்வோம். இருக்கிறதுலே ஜாலி லைஃப், ஹோலி லைஃப் தான். நம்ம பரிசுத்தமாக வாழ்வது தான் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உங்களுடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சந்தோஷம் எங்கே தான்? பேரின்பம் அங்கே தான். இந்த சினிமா அந்த இதெல்லாம் சிற்றின்பம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் இந்த இங்கேயும் செய்தியை கேட்டுக்கிட்டு நம்மளுக்கு 4 காரியம் தெரியணும்னுட்டு நீங்கள் அந்த காரியங்களையும் பார்த்தீங்கன்னா அது தப்பு. அதை தூக்கி போட்டுட்டு இந்த நேரமே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் உங்கள் பிரசன்னத்தில் வாரேன், எனக்கு நல்ல காரியங்களை எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நீர் மகிமையானவர். முத்திரிக்கப்பட்ட கிணறு. நம்ம கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு 4 பேர் வந்து நிற்பான். முத்திரை போட்டு வச்சிருவார். அவர் திறந்தால் தான் திறக்க முடியும். உங்களை ஆண்டவர் அவ்வளோ அழகாக காவல் காத்து வச்சிருக்கார். நம்மளுக்கு 2 தேவதூதர்கள் எப்பவும் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. சப்போஸ் வழுவி கீழே விடுத்தோன்னா உன்னத தேவன் உயர்ந்த மறைவின் செட்டைகளுக்குள்ள நம்மளை மூடி வச்சிருக்கார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கு. அதனால அந்த காவலை தாண்டி எந்த பேயோ பிசாசோ நமக்கோ நம்மையோ நமது குடும்பத்தையோ நமது ஊழியத்தையோ நம்முடைய சொத்துக்களையோ சுகத்தையோ என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அன்னைக்கு பிசாசுக்கு தெரிந்தது, யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையா? ஆனால் யோபுவுக்கு என்ன தெரியல, அந்த வேலி தெரியலை. எல்லாத்தையும் அவன் நெகட்டிவாக பேசுதான், எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு பேசுவான். அதனால் ஒரு நாளும் எந்த குறையும் சொல்லிடாதுங்க. நல்ல ஆண்டவரை துதிங்க. நான் மகிமையானவள், நான் மகிமையானவன், எனக்குள்ள அந்த தீ எரியுது. அந்த சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு வாங்க, 2 பேர் இந்த வசனங்களை தியானிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் புதுசு புதுசாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், சொல்லுவார். நான் பூமிக்கே விற்பான்ப்பா. அவர் நம்மளுக்கு சின்னதாக வைக்கிற குளோபலாக தான் வச்சுருக்காரு. இந்த ஊருக்குள்ளே உங்களை அடக்கி வைக்க விரும்புகிறேன்.
மரக்காலா மூடி வச்சு கெடுக்க விரும்பலை. நல்ல எலும்புப்பா, எலும்பு நம்ம எலும்புனாதான் உண்டு. எலும்ப 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 பிரகாசத்தை கூட்டி 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 கொடுப்பார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கும். மேக்சிமம் வந்தோடனே அது முழிக்கிறது எங்கே தான் முழிப்போம்? பரலோகத்துக்களே பெரிய பிரகாசத்துக்குள்ள நுழைப்போம். வா 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 அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற. அதனால் மரணம்லாம் பெரிய காரியம், வருத்தப்படக்கூடியது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சரீரம் உருவடைந்து ஒரு நேரத்தில் போய் அங்கே போகும்போது இந்த சரீரத்தில் நம்ம என்ன செய்தோமோ இதனது பலன் தான் பரலோகத்துக்கு வரப்போகுது. அதனால ஒவ்வொரு செகண்டையும் என்ன செய்யக்கூடாது? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்க, அரை செகண்டில் ஒரு பிள்ளை முந்திட்டு போயிடுது. அரை செகண்டு தான் அவள் வைக்கும். அது அப்போ மைன்யூட்டாக காட்டி கொடுக்குறது கம்ப்யூட்டர், இல்லைப்பா நீ ரெண்டாவது தான் வந்தேன்னு தள்ளி இருந்தாங்க. எனக்கு அரை செகண்ட் இவ்வளோ நேரத்தில் பாதி. அவளுக்கு அவ்வளோ தூரம் முக்கியமாக இருக்கு. எவ்வளோ நேரத்தை வம்பு பேசணும்ல, வாய் நீளமாக இருக்கு. நமக்கு தான் தெரியுது அது பாட்டுக்கு ஒன்று நடந்திருக்கும், ஏதோ ஒரு பிள்ளை எங்கேயோ ஆடி இருக்கும். அதை அப்படி கண்ணு வச்சு கால் வச்சு மூக்கு வச்சு எச்சரிக்கை, நம்ம நாக்குக்கு எச்சரிக்கை கொடுங்க. மகிமையான தேவன் நம்மளுக்குள்ள இருக்கார். அவர் ராயல் காட். சின்னத்தனமான காரியம் நம்மளுக்குள்ள வரக்கூடாது. அதெல்லாம் பேய்க்கு சேர்த்து கிடைக்கும். மிகுந்த அன்பினால் என்னை மூடுங்க ஆண்டவரே. அன்பு எல்லாத்தையும் மூடிட்டு பேர். சரியா? ஜோகம் பண்ணலாம், முழங்கால் படியிடலாம். கொஞ்ச நேரம் தேவன் நம்மோட நல்லாவே பேசினார். முழங்கால் படியிடுங்க. அப்படியே அப்படியே ஒரு விசையாய் கர்த்தருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த சபை இதை மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த முறை பார்க்கும்போது ஒரு 10 ஆத்துமாக்களாவது புதுசாக வரணும். நம்ம வாழ்க்கை மகிமையாக எரியணும். மகிமையாகிற போது எரிய ஆரம்பிச்சிருவோம். விட்டில் பூச்சி மாதிரி எல்லாரும் விழுந்து தான் ஆகும். அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அக்கினியாய் மகிமையாய் உமக்காக எரியணும். எனக்கு பாதுகாப்பு எத்தனையோ அரண் போட்டு வச்சிருக்கீங்கப்பா. பிசாசு நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசின் கட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் எந்தெந்த குடும்பங்களிலே எந்தெந்த காரியத்தை ஒரு குடியை விட முடியாமல் இருக்கலாம், சிகரெட்டை விட முடியாமல் இருக்கலாம், இல்லை இந்த நீள வாயை விட முடியாமல் இருக்கலாம், சினிமா பார்க்கறத விட முடியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அப்படியே அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் விசேஷத்தை கிருபையை தார, அதுலேருந்து பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. நாங்கள் யார்? மகிமையான தேவன் எனக்குள்ளே இருக்கார். ரகசியம். ஆனால் அது அப்படியே வாழ்வோம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழக்கூடாது. மலட்டு தன்மைகள் எல்லாம் மறையட்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்க பலனை கொடுங்க. இயேசுவே உடைய கிருபையை கொடுங்க. உன்னதமானவருடைய பலன் இந்த நேரம் ஒவ்வொருவர் மேலும் அசைபாடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் தைரியமாக தேவ வார்த்தைகளை பேசுவதற்கு மிகுந்த தைரியத்தை தாங்க. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மறைவதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல தைரியமாய் வசனங்களை படித்து பிள்ளைகள் வாயினால் அறிக்கை பண்ண கிருபை தாங்கப்பா. திரும்பி போகும்போது பிள்ளைகள் ஒரு விடுதலையோடு செல்லட்டும். கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. சுகவீன படுக்கையில் இருக்கக்கூடிய சுகவீனங்கள் எல்லாம் மறையட்டும். பிள்ளைகள் குடும்பங்களிலே ஆரோக்கியம் வரட்டும். எல்லாம் அங்கே கடனுக்கு கையை நீட்டவே கூடாது. தாராளமாய் அள்ளி கொடுக்க கிருபைகளை தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை தாராளமாய் பேசும் நாக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுவதாக. மகிமையான தேவன் எங்கள் மீது பற்றி எரிவீராக. இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிற ஐயர்வாள், அவங்க குடும்பம், உபதேசியார் அவங்க குடும்பம், விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்கள், மூப்பர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையில் எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. இயேசுவே நாம் பெரிய நீதி பெரியவங்க சண்டை வரவே கூடாது. இந்த சபை ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா வளரட்டும், பெருகட்டும். அநேக புது ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானம் கிருபைகளை கொடுங்க. கைது செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இதுவரைக்கும் இவங்களை இழிவாக பார்த்த ஜனங்கள் இவர்களுக்கு உயர்வாய் மதிக்கத்தக்கதாக இந்த மகிமையை பார்க்கட்டும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகட்டும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.